அது யாரும் எனக்கு ரிப்ளை கொடுக்கல, கம்மி பண்ணியே சொல்லலை என்கிட்ட. அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை, வேற ஒன்றும் இல்லை. சரி 25 ரூபா கேட்டாங்கல்ல, அதனால தான் சரி அவ்வளோ என்னால் முடியாது நான் இல்லைன்னா சொல்லி. இப்போ நீங்கள் அன்னைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், 10 நாள்லேயே உங்கள் கையில் பட்டா கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 3 மாதமாக அலைகிறீங்க. 4 மாதம் ஆகிப்போச்சு. தெரியுதுங்களா? இதுதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நான் பார்ட்டிட்டையும் சொல்ல மாட்டேன் சார், இது ரொம்ப அதிகமாக கேட்க முடியாது. ஏன்னா நான் வில்லேஜில் நான் வேலை செய்யணும், நான் என்னுடைய வேலையை நான் பார்த்து தான் ஆகணும். சேலம் மாவட்டம் தாராமங்கலம் அருகே ராமிரெட்டிப்பட்டியில் தமது தந்தையின் பெயரில் உள்ள நிலத்துக்கு பட்டா வழங்க விஏஓவின் உதவியாளர் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதை செல்போன் மூலம் பதிவு செய்து விவசாயி ஒருவர் வெளியிட்டுள்ளார். பட்டா வழங்க விஏஓ தங்கமணி 25,000 ரூபாய் கேட்டு 3 மாதங்களாக தம்மை அலைக்கழித்ததாகவும், வேறு வழியின்றி 10,000 ரூபாயை திரட்டிச் சென்று தங்கமணியின் உதவியாளர் ரவியிடம் தந்தபோது அதை போன் கேமராவில் படம் பிடித்ததாகவும் முருகன் என்ற அந்த விவசாயி தெரிவித்தார். நான் என்னுடைய வேலையை நான் பார்த்து தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் வில்லேஜ் இப்போ நாளைக்கு இவர் இல்லாத இவர் காட்டுக்கு பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலைக்கு போனால் இவர் சொல்லுவார், சிவா இந்த மாதிரி அதிகமாக கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற வார்த்தை சொல்லுவீங்க. அப்போ அது எனக்குன்னா அது என் பேர் தான் டேமேஜ். அவங்களுக்கெல்லாம் என்ன 1 வருஷம் வந்துட்டு போயிடுவாங்க, 1 வருஷம் தான் இருப்பாங்க. அதிகபட்சமாக சர்வேர் ஆகட்டும், விஏஓ 3 வருஷம் இருப்பார். அதுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் தான் 10 வருஷம் 5 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்து கிடப்போம். பேர் யாருக்கு ரிப்பேர் ஆகுனா எங்களுக்கு தான் இருக்கு. தெரியுதுங்களா? அதுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, வேற ஒன்று.